الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين، ما بعد. وعن أبي هريرة رضي الله عنه قال: بال أعرابي في المسجد فقام الناس إليه ليقعوا فيه، فقال النبي صلى الله عليه وسلم: دعوه وأريقوا على بوله سجل من ماء أو ذنوب من ماء، فإنما بعثتم ميسرين ولم تبعثوا معسرين. ரவாஹுல் புகாரி. பிணைச்சுக்குரிய அல்லாஹ் அடியார்களே, தொடர்ச்சியாக பொறுமையாக இருப்பது, அவசரப்படாமல் இருப்பது, மென்மையுடன் நடந்து கொள்வது என்ற தலைப்பின் கீழ் ஹதீஸுகளை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸு புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு காட்டரவி, இந்த கிராமத்துவாசி என்று சொல்லப்படும், அவர் பள்ளிவாசலுக்கு வந்து, மஸ்ஜித் நபவிக்கு வந்து சிறுநீர் கழித்து விட்டார். சிறுநீர் கழிக்கும் பொழுது அதை பார்த்த சஹாபாக்கள் அதை நிப்பாட்டுவதற்காக அவன் பக்கம் விரைந்து ஓடினார்கள், அவரை தடுப்பதற்காகவோ அல்லது அடிப்பதற்காகவோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை தடுத்தார்கள், நீங்கள் விட்டுடுங்க அவங்கள. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர் சிறுநீர் கழித்த பிறகு அந்த சிறுநீரில் நீங்கள் ஒரு வாளி தண்ணீரை நீங்கள் இதில் சிந்தி விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட நோக்கத்தை பற்றி சொல்லப்பட்டது. அவர்கள் கூறினார்கள், நீங்கள் மென்மையாக நடந்து கொள்ளவே அனுப்பப்பட்டீர்கள், கடினமானவர்களாக நடந்து கொள்ள நீங்கள் அனுப்பப்படவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இது ஒட்டுமொத்த உம்மத்தினர்களுக்கும் இங்கு சொல்லப்பட்ட விஷயம். இந்த ஹதீஸில் எண்ணற்ற பாடங்களை நாம பெற முடியும். முதல் விஷயம், இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் ஏற்பட்ட அந்த அசுத்தத்திற்கு, குறிப்பாக சிறுநீருக்கு தண்ணீரை கொண்டு சுத்தப்படுத்தினார்கள். அப்போ தண்ணீர் என்பது எல்லா விதமான அசுத்தத்தையும் அகற்றக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல அதை தவிர இப்பொழுது இருக்கக்கூடிய சமகாலத்தில் பயன்படுத்தக்கூடிய அசுத்தத்தை அகற்றக்கூடிய சில பொருட்கள் அல்லது சில லிக்விட் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். நோக்கம் என்ன? சுத்தமாக வேண்டும், சுத்தமாக வேண்டும். அதே போல இந்த ஹதீஸில் பெற்ற பாடங்களில் ஒன்று, அறியாதவர் தெரியவில்லை என்றால் அவருடன் நடந்து கொள்ளும் பொழுது நாம மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது. அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு அறியாமலே ஒருவர் செய்கிறாருன்னா அவருக்கு கற்றுக் கொடுக்கணும், அவருக்கு கல்வியை கொடுக்கணும். ஏன்னா அவருக்கு தெரியல, அவருக்கு அந்த விஷயம் தெரியவில்லை. அப்போ தெரியாதவருக்கு நாம தவறு செய்யும் பொழுது நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். தெரிந்து செய்யக்கூடியவர்களுக்கு அதற்கு பிறகு அவருக்கு என்ன மேற்கொள்வது என்பது அடுத்த கட்டமாக இருக்கின்றது. ஆனால் இங்கு அந்த மனிதனுக்கு தெரியாது, இந்த பள்ளிவாசல் என்பது அல்லாஹை வணங்குவதற்காகவும் அவனை தஸ்பீயும் திக்ரு செய்வதற்காக கட்டப்பட்டது என்று தெரியவில்லை. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபரை அழைத்து தெளிவுபடுத்தினார்கள், இந்த பள்ளிவாசல் கட்டப்படுவதே அல்லாஹை திக்ரு செய்வதற்காகவும் தொழுகை நிறைவேற்றுவதற்காகவும் தான். இங்கு இந்த மாதிரி அசுத்தங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லும் பொழுது அந்த நபர் என்ன செய்தார்? அல்லாஹிடம் துவா கேட்டார், அல்லாஹும்ம ரஹம்னி வ முஹம்மதா வலா தர்ஹம் அஹதா. யா அல்லாஹ், என்னையும் என் மீதும் முஹம்மது மீது கருணை கொள்வாயாக, நீ கருணை பொழிவாயாக. வலா தர்ஹம் அஹதா, இவர்கள் மீது நீங்க கருணை கொள்ள வேண்டாம், உன்னுடைய கருணை நீ இறக்க வேண்டும். இரண்டா வந்தது அவங்க அடிக்க வந்தாங்க. அப்போ இரண்டாவது விஷயம் நாம் பார்த்தது, தெரியாமல் ஒருவர் செய்து விட்டார் என்றால் அவருக்கு நாம நனவுபடுத்த வேண்டும். அவர் சிறுநீர் கழித்து விட்டாலும் சரி, அல்லது பள்ளிவாசலாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் ஏதாவது தவறு செய்து விட்டார் நம்ம நினைவுபடுத்த வேண்டும். குறிப்பாக சில நேரத்தில் ஏற்படும் இது, நாம் பார்த்தோம் என்றால் நாம் நல்ல விதமாக அவருக்கு புரிய வைக்க வேண்டும். மூன்றாவது பாடம், ஒரு ஃபிக்குடைய காயிதா, ஃபிக்குடைய ஒரு காயிதா, ஒரு ஃபிக்குடைய காயிதா என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்? அசூலுல் ஃபிக்குடைய ஒரு கவாயிது, ஒரு ஃபார்முலா. குர்ஆனையும் ஹதீஸையும் அலசி ஆராய்ந்து சமகாலத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு அளவுகோல் வைத்திருப்பார்கள் உலமாக்கள். அந்த அளவுகோலில் ஒன்று, 2 விதமான பாதிப்புகள் ஏற்படும் என்று இருந்தால், 2 விதமான
பாதிப்புகள், நஷ்டம் ஏற்படும் என்றால் அதில் குறைந்த விஷயத்தை நாம் செய்யலாம், குறைந்த விஷயத்தை நாம் செய்து கொள்ள வேண்டும். அதனால்தான் வரக்கூடிய வார்த்தையை பார்க்கும் பொழுது அன்ன ஷர்அ யக்ததி தஃபு அலல் மஃப்ஸதத்தைனி பி அதனாஹுமா. இங்கு பெரிய ஒரு பாதிப்பு, பள்ளிவாசல் அசுத்தமாகுது. இரண்டாவது அதைவிட பெரிய ஒரு பாதிப்பு என்று பார்க்கும் பொழுது அந்த மனிதனை நாம் அங்கு சஹாபாக்கள் அவரை விரட்ட ஆரம்பிக்கும் பொழுது ஒரு இடத்துல அசுத்தமாவது விட்டு விட்டு என்னாகும், எல்லா பள்ளிவாசலும் அசுத்தமாகக்கூடிய நிலை ஏற்படும். சிறுநீர் அவர் அதை தாங்கி கொண்டு என்ன செய்வார், விரண்டு ஓடக்கும் பொழுது ஒரு இடத்துல அசுத்தமாவது எல்லா பள்ளிவாசல் முழுவதும் கழுவக்கூடிய நிலை ஏற்படும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் பொழுது எதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், குறைவான ஒரு பாதிப்பு எது, அதை நாம் எடுத்துக்கொள்ளும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, விட்டுருங்க அவங்கள என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல இரண்டாவது காரணத்தை பார்க்கும் பொழுது அங்கு பள்ளிவாசலில் ஒரு சிரமம், இங்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகின்றது. அதைவிட ஒரு பெரிய பாதிப்பு என்று பார்க்கும் பொழுது மனிதன் ஒரு வாட்டி சிறுநீர் வெளியேற ஆரம்பித்து விட்டும் பொழுது அங்கு நாம் அடக்கும் பொழுது என்ன, அந்த மனிதனுக்கு பாதிப்பு தான் ஏற்படும். அதனால சில நேரத்தில் அவருடைய நோய்ப்படுவதும் உடல் பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, சஹாபாக்களை தடுத்தாங்க, நீங்க விட்டுருங்க அவனை, எப்படி அவன் செய்யறான விட்டுருங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அப்போ இரண்டு விதமான பாதிப்புகள் மார்க்கத்தில் ஏற்படக்கூடிய நிலை என்று இருந்தால் குறைந்த விஷயத்தை செய்து கொள்ள வேண்டும். அதுவே இரண்டு விதமான நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, இரண்டுமே செய்ய முடியாது, ஏதாவது ஒண்ணுதான் செய்ய முடியும் என்று இருந்தால் அப்போ அது அங்கு என்ன செய்யணும், உயர்ந்த விஷயத்தை, சிறந்தது எது அதை நாம் செய்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இங்கு சொல்லப்பட்டது فإنه يؤخذ إذا اجتمع المصالح فلا يمكن فعل جميع فإنه يؤخذ بالأعلى فالأعلى. இரண்டு நல்ல அமல்கள் சேர்ந்து விட்டதென்றால், நல்ல காரியம் சேர்ந்து விட்டதென்றால் இரண்டுமே செய்ய முடியாத பட்சம் இருக்கும் பொழுது இதில் சிறந்தது எது, நன்மை பெற்று தரக்கூடியது எது அதிகமானதோ அதை நாம் செய்து கொள்வது இங்கு நமக்கு இந்த ஒரு காய்தாவாக இருக்கின்றது. நான்காவது விஷயம், பள்ளிவாசலை சுத்தமாக வைத்துக் கொள்வது என்பது கடமையில் ஒன்றானது. கடமைகளில் ஒன்றானது பள்ளிவாசலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் முசல்லின் தொழுகையாளிகளுக்கு தொழுகையுடைய நிபந்தனைகள் என்ன, அவருடைய உடல், உடை, இடம் சுத்தமாக இருக்கணும். அப்ப பள்ளிவாசல் என்ன, சுத்தமாக இருப்பது வைத்துக் கொள்வது என்பது ஒவ்வொரு வரக்கூடிய முஸ்லீம் ஒரு பொறுப்புதாரி, பள்ளிவாசல் ஒரு பொறுப்புதாரி அதற்கு இருந்தா அதனுடைய நிர்வாகம் சார்பாகவோ அல்லது வேற பணிபுரியக்கூடியவர் இருந்தால் அதை அவர் செய்வார். அதே போல எங்கேயாவது நம்ம அசுத்தத்தை பார்க்கும் பொழுது ஒன்று நம்மால் அகற்ற முடியும் என்றால் அகற்றணும், இல்லை அது அகற்ற முடியாது என்றால் நாம் தெரியப்படுத்தணும், எனக்கு என்ன என்று நாம விட்டுவிடக்கூடாது. சில நேரத்தில் நமக்கு சஜ்தா செய்யும் பொழுது கார்பெட்ல ஒரு வாடை, ஒரு கெட்ட வாடை ஏற்படலாம். அது சாதாரண ஒரு வாடையில ஏதோ ஒரு சிறுநீர் கழித்தக்கூடிய நிலையோ அல்லது ஒரு பூனையோ இல்லை வேற ஏதாவது ஒரு அசுத்தம், ஒரு கெட்ட வாடை இருக்கும் பொழுது அங்க நம்ம தெரியப்படுத்தணும். சரி விட்டுருன்னு சொல்லிட்டு நாம விட்டுவிடக் கூடாது. இதுவும் என்ன, ஒரு கடமையான விஷயம். பள்ளிவாசலை சுத்தப்படுத்துவது என்பதும் பள்ளிவாசலை நறுமணமிக்கதாக வைத்துக் கொள்வது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கட்டளையிடப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கின்றது. ஆக இந்த விஷயத்தை நாம நினைவு கொள்ள வேண்டும். ஆக கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, சுப்ஹானல்லாஹ், இந்த ஹதீஸில் பாருங்க, அந்த நபரிடம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்மையாக நடந்து கொண்டார். ஏன்னா அவருக்கு தெரியல, அவர் ஜாஹில், தெரியாதனால மென்மையாக நடந்ததுனால அவர் செய்த துவா என்ன, அந்த அல்லாஹுடைய அருள் என்ன செஞ்சார், சுருக்கி கொண்டார். யா அல்லாஹ், என் மீதும் முஹம்மது மீது நீ அருள் புரிவாயாக, இவங்க மீது நீ அருள் புரியாத, அவங்க வெறும் அல்லாஹும் என் மீதும் என் முஹம்மது மீதும் நீ அருள் புரிவாயாக என்று சொல்லியிருந்தாலே போதுமான. ஆனா அவர் என்ன செய்தாரு, மற்ற யாரு மீதும் நீ என்ன செய்ய இறக்கம் காட்டி விடாதே என்று. அப்போ அங்க பாருங்க, கடுமையுடைய நிலை என்ன, அதனுடைய விளைவு இந்த மாதிரி ஒரு நிலைதான் ஏற்படும். ஆக அறிந்தவரும் அறியாதவருக்கு ரெண்டுமே சமமாக நம்மால் என்ன செய்யும், மேற்கொள்ள முடியாது. மாறாக மார்க்கம் நமக்கு மென்மையை எடுத்துக்கொள்வதற்கும் பொறுமையுடன் நாம மேற்கொள்வதற்கும் நமக்கு காட்டு தந்து இருக்கின்றது. அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நாம் பொறுமையுடன் நிதானமாகவும் மென்மையுடன் நாம் மேற்கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.